நேரங்களில் இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலைகள் நாம் கடந்து வந்திருப்போம். எல்லாமே முடிஞ்சது, வழியே இல்லையா, வாய்ப்பே இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். ஆனால் தேவன் நம்ம கைவிடவே இல்லை. பாருங்களேன், எஸ், இருளின் மத்தியில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருந்து ஒரு வெளிச்சத்தை பிறப்பித்தாரே, தடையை உடைத்தாரே, உதவி செய்தாரே. இது முடிவில்லை, இதுவே துவக்கம் என்று துவங்கி விட்டாரே. உலகம் முடிஞ்சதுன்னு சொல்லும், ஆனா அந்த முடிவுல கர்த்தர் ஒரு துவக்கத்தை வச்சிருப்பார். அதுவே நம்முடைய ஆண்டவர். இருளனை சூழ்ந்திட்ட நேரத்திலே வலியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருளனை சூழ்ந்திட்ட நேரத்திலே வலியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உன் பாதத்திலே, மண்டியிடுவே உன் பாதத்திலே. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தான் அல்ல சொன்னாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தான் அல்லன்னா உலகத்தில் இல்லையோ? உலகத்தான் அல்ல அப்படின்னா உலகத்தான் அவன் கவலைப்படுற மாதிரி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் பாடு அனுபவிக்கிறது போல நம்ம பாடு அனுபவிக்க வேண்டியதில்லை. அவன் பாவத்தின் சிறையிருப்பில் இருந்து அதிலேயே உழண்டுகிட்டு இருக்கான் பாருங்க. அப்படி நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ உலகத்தில் இருக்கேன், ஆனால் உனக்கு இன்னொரு ராஜ்யம் ஆப்ரேட் ஆகுதுன்னாரு. நீ பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன். பரலோக ராஜா ஒருத்தர் உன்னை ஆண்டுகிட்டு இருக்காரு. அந்த ராஜாவுக்கு நீ பிள்ளையா இருக்கேன். அதனால் அவர் சொன்னார், உலகம் உங்களை பகைச்சது, என்ன பகைச்சில்ல, உங்களையும் பகைக்கும், ரைட்? ஆனால் நான் உலகத்தை நான் ஜெயிச்சில்ல, நீங்களும் ஜெயிப்பீங்க. ஓகே, இவைகள்லாம் உலகத்தில் நாம் இருக்கோம். ஆனால் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும். வித்தியாசமோட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்திருக்க முடியும். நம்பிக்கையற்ற உலகம், ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம ஓட்டம் இப்போ எதை நோக்கி ஓடிட்டுருக்குறோம்? தேவன் நமக்காய் நியமித்த ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? நமக்காய் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெறும்படி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போது அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். துவைக்கினவர் அவர் தானே. விசுவாசத்தை துவைக்கினவரும் முடிக்கிறவரும் அவர் தான். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதியும் அந்தமும் அவர் தான். சரிதானே? இப்போ எல்லாமே அவராக தான் இருக்கார். அதனால தான் ஆரம்ப அற்பமாக இருக்கும். ஏன்னா உள்ளே வரும்போது ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும், எல்லாம் இழந்த மாதிரி இருக்கலாம், என்னடா இன்னும் மாற்றம் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனால் ஆண்டு சொன்னார், முடிவைப்பார். நான் உன்னை அழைச்சிட்டேன்ல, அந்த நீ உன்னை நான் நடத்துகிற பாதையில் கொண்டு போகிற இடத்துல நீ அனுபவிக்கத்தக்க விதத்தில் கொண்டாந்து சேர்த்துருவேன்னாரு. ஓகே, பாருங்களேன், நீ எத்தனை பேர் அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு அற்புதம் வேணுமா, காணான் வேணுமா? வனாந்தரத்தில் ஆண்டவர் டெய்லி அற்புதம் செஞ்சார். ஆனால் காணான்னு அற்புதம் தேவைப்படாத ஒரு இடம். ஏன்னா அங்கே எல்லாமே இருக்கு. பாலும் தேனும் ஓடுகிற நல்லமும் விசாலமான தேசம். அங்கே அற்புதம் தேவையில்லை. ஏன்?
எல்லாமே உச்சிதமானது அங்கே இருக்குது. ஓகே, அற்புதங்கிறது எப்பயாச்சும் நடக்கும். ஆனால் கானானுங்கிறது டெய்லி விளைச்சல், டெய்லி அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. புரியுதுங்களா? அப்போ எது பெஸ்ட்டு? அற்புதமா கானானா? கானான் தான் பெஸ்ட்டு. புரியுதுங்களா? அங்கே நீங்கள் பிரயாசப்பட வேண்டியதில்லை, அது தானாக விளைச்சலை கொடுக்கும். பொன்னும் வெள்ளியும் விளைகிற தேசம் இல்லையா? இரும்பும் வெண்கலங்கள் வெட்டி எடுக்கிற தேசம், நலமும் விசாலமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இவைகளை அனுபவிக்கத்தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். ஓகே, இப்போ நோக்கம் அதுதான். அந்த நோக்கத்தோடு கூட தான் கர்த்தர் நம்மை வெளியெடுத்து கொண்டு வந்திருக்கார். அந்த வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கறது விசுவாசம் உள்ளவனாயிரு, கீழ்ப்படிந்துரு, என் பேச்சு கொஞ்சம் கேள. ஸோ அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்குள்ளே அவர் வழி நடத்தி கொண்டு போவார். தடைகள் வரும், தடை பற்றி கவலைப்படும். அழைத்த தேவன் தடை எல்லாத்தையும் மாற்றுவார், காரம் பிடிச்சு கொண்டு போய் உங்களை சேர்த்துவார், நடப்பிப்பார். ஆமென். ஓகே, நல்லது. பாருங்களேன், நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், நன்மை செய்கிறவரை ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். ஆமாவா? எத்தனை பேர் சொல்கிறீங்க அவர் சர்வ வல்லவர், சகலவற்றையும் செய்து முடித்தவர்? அப்படி தானே? எல்லாம் முடித்தவர், அவருக்காக இல்லை, நமக்காக முடித்தவர். சரி, நல்லா கவனிப்போம். நாம் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தொடர்ந்து நாம் போதித்துட்டே இருக்கிறோம். ஒரு வருஷத்தில் நம்ம தேவன் என்ன ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரோ, எதன் அடிப்படையில் சபைக்கு பேச சொல்கிறாரோ அதை மையமாக வச்சு நாம் பேசிக்கிட்டே இருக்கோம். நிறையா அதில் கற்றுக்கொள்கிறோம். நிறைய காரியங்கள் நமக்குள்ள மாற்றம் உண்டாகுது. நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம், பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம், உலகத்தை ஜெயிப்பதற்கு வேண்டிய கிருபைகள், இவைகள் எல்லாம் நம் தேவன் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் ஆண்டவர்த்தின் ஒவ்வொரு நாளும் நான் எதையாவது நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன்? சொல்ல முடியுமா? முடியாதா? இல்லை, என் லைஃப்பில் நஷ்டம்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்களோ ஒரு ஆளை காட்டுங்க பார்க்கலாம். அப்படி நஷ்டம் அடைஞ்சாங்கன்னா அதற்கு காரணம் தேவன் அல்ல, அவருடைய அறியாமை, அவிசுவாசம், கீழ்ப்படியாமை, அவங்க தேட வேண்டிய விதத்தில் தேடாமல் இருக்கிறது. இதுதான் காரணம் ஒழிய கர்த்தர் காரணம் கிடையாது. சரியா? தேவன் அடித்தாருன்னு யாரும் சொல்லவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், யோபனுடைய பின்னிலையும் பாரு, அது நான். யோபனுடைய முந்தின நிலை பிசாசு. சரியா? அதனால தான் இயேசுவே சொல்கிற தெளிவான், யோபனுடைய பின்னிலைமைக்கு நான் காரணம், முன்னிலைமைக்கு நான் இல்லை, பிசாசு. சரியா? ஸோ அதனால தான் நாம் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கலாம், ரைட்? ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இழந்தவைகளை திருப்பு கொடுக்கத்தான் இயேசு வந்தார். இப்போது நம் மீட்டு கொடுத்ததை அனுபவிக்கிற காலத்துக்குள்ளே நம்மை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ரைட். சரி, ஆவியானவர் கவனிப்போம். வருஷத்தில் நம்முடைய பலத்தினால் முடியாததை, நம்முடைய சத்துவத்தில் முடியாததை, நம்ம சம்பாத்தியத்தில் முடியாததை, நம்ம படிப்பு கொண்டு முடியாததை, அறிவு கொண்டு செய்ய முடியாததை தேவாவியானவர் கொண்டு நிச்சயமாய் செய்ய முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முடியுமா? அதுக்கு தான் சொல்கிறாரு, உன் பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமம் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகுனா எல்லாம்னா ஒன்றா, எல்லாமே ஆகும். மொத்தம் நம்ம வாழ்வுக்கு இம்மைக்கும் மறுமைக்கு, சரீரத்துக்கு வேண்டிய, மனதுக்கு வேண்டிய, ஆவிக்கு வேண்டிய, குடும்பத்துக்கு வேண்டிய, பிள்ளைகளுக்கு வேண்டிய, அவனுடைய திருமண காரியத்துக்கு, அவங்களோட படிப்புக்கு, அவருடைய எதிர்காலத்துக்கு, நித்திய ஜீவனுக்கு வேண்டிய எல்லாத்துக்கும் ஆவியானவர் போதும். போதும் தானே? ஓகே. போன வாரம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அவர் எப்படி நம்ம நடத்துகிறார், என்ன செய்கிறான்ட்டு நம்ம பார்த்தோம். ரைட்டா? ஆண்டவர் ஏற்கனவே இயேசு சிலுவையில் செய்து முடித்தவைகளை இன்னைக்கு அதை எடுத்துக்கொண்டு கொடுக்குற வேலை தான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை இல்லையா? அவர் என்னவெல்லாம் முடித்தாரோ அதை முடித்ததை ஆவியானவராய் வந்து துவக்கி விட்டார். துவங்கி அவருடையதிலிருந்து எடுத்து நமக்கு இன்னைக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். சரியா? கொடுத்துட்ருக்கார. எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? மறைப்பொருளை வெளிப்படுத்துவார், நம் கண்களை திறப்பார். ஓகே, நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்துக்கிட்டே இருக்கார். சரி, கவனிப்போம். எத்தனை பேர் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான்றீங்க? இருக்காரா? அவர் பவர்லெஸ்ஸா பவர்ஃபுல்லானவரா? சொல்லுங்க. பவர்ஃபுல்லா பவர் இல்லாதவரா? அப்படி தானே? வல்லமையுள்ள ஆவியானவர்.
சரிதானே? ஒழுங்கன்மையும் வறுமையையும் மாற்றின ஆவியானவர், செங்கடலை பிளந்த ஆவியானவர், கீழ்காற்றாய் வந்து காடைகளை சிருஷ்டித்து கொண்டு வந்து வனாந்தரத்தில் குவித்த ஆவியானவர், யோவான் ஸ்நானகன் மேல் இறங்கி அற்புதங்களை செய்த ஆவியானவர், கிறிஸ்துவ மேலே இருந்தவர். அந்த ஆவியானவரைத்தான் பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு 120 பேர் மேல் வந்து நிரந்தரமாய் தங்கின அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு ஒரு இம்மி கூட குறையாம நமக்குள்ள வந்து வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமென். இருக்காரா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்படி முதல் ஆவியான பற்றி அங்கே சொல்லப்படுகிற அந்த வார்த்தை. அதில் ஆவியானவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லுங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். எதற்காய் அசைவாடி கொண்டிருந்தார்? மூல பாஷையில் அவர் அடை காத்து கொண்டிருந்தார் இருக்கு. சரியா? ஒரு கோழி முட்டை மேல் அடை காத்து குஞ்சு பறிப்பதற்கு ஒரு டெம்பரேச்சர் அது கொடுக்கும் முட்டைக்கு இல்லை? அதுபோல பிதாவாகிய தேவன் விரும்புகிறதை பிறப்பிக்கிறதுக்காக அவர் அடை காத்து கொண்டிருந்தாராம். சரியா? ஆழத்தின் மேல். இன்னைக்கு பாருங்களேன், ஜென்ம சுபாவுள்ள மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களை அவன் நிதானிக்க முடியாது. சரியா? ஆவிக்குரியவன் தான் ஆவிக்குரியவைகளை நிதானித்து பார்ப்பான். ஆவிக்குரியவன் தான் ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளுவான். நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள், அப்படி தானே? அப்போது ஆவிக்குரியவராகிய ஆவி பெங்கருக்கு அடிக்கடி நான் இருதயத்தில் கை வச்சு சொல்லுவேன் இல்லை? சரீரம், ஆத்மா, மனசு, ஆவி. இருதயம் அநேக இடங்களில் ஆவியை இருதயம்னு சொல்லும், வசனம் சொல்லுது அநேக இடங்களில் இல்லை? அப்போது ஆவியானவர் எங்கே இப்போ இருக்காரு? ஆவிக்குள்ளே இருக்காரா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? அடை காத்து கொண்டு இருக்கிறார். எதற்கு அடை காத்து கொண்டு இருக்கிறார்? பிறப்பித்து கொடுக்கிறதுக்காய், ஒழுங்கின்மை மாற்றுவதற்காய், வறுமையை மாற்றுவதற்காய், குறைகளை நீக்குவதற்காய், அற்புதங்களை செய்வதற்காய், நீங்கள் வாழ வேண்டிய பிரகாரம் உங்களை வாழ வைப்பதற்காய், உங்களை உயர்த்தி அழகு பார்க்குவதற்காய், உங்களை சாட்சியாய் நிறுத்துவதற்காய், உங்களை பலனடைய செய்வதற்காய், உங்களை காணும்போது கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்காய் அவர் ஆயத்தமாய் காத்து கொண்டு இருக்கிறார். ஓகே, நல்லா கவனிங்க. சிருஷ்டித்த தெய்வத்தை தான், உயிர்த்தெழ வைத்த தெய்வத்தை தான் இன்னைக்கு நாம் ஆண்டவராய் கொண்டிருக்கிறோம், நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால தான் கிறிஸ்துவை அடிக்கடி இந்த வசனத்தை நான் சுகத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவி, வேற ஆவி இல்லை, அதே ஆவி, பிதாவின் ஆவி, அதே ஆவி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காராம்? ஓகே, கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான சரீரம், இந்த சரீரம் பலவீனப்படும். ஓகே, இது சாவுக்கு ஏதுவான சரீரம் தான். ஒரு நாள் அழியாமை தரிச்சு கொள்ளும். இந்த பூமியில் இருக்கிற மட்டும் சில விதமான பாடுகள் இந்த சரீரம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இருக்கிறதுனால அந்த ஜலத்தின் மேல் ஆசைவாடினவர், ஓகே, கிறிஸ்துவை அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் 3ஆம் நாள் இருந்த அந்த சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பி கொண்டு வந்தவர் இப்போ நமக்குள்ள இன்னைக்கு வந்து தங்கி இருக்கிறதுனால அவர் இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க, சுகமாக்க, பலப்படுத்த முடியும். அவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். சரியா? இப்போ நல்லா கவனிப்போம். இப்படிப்பட்ட தேவாவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு ஒரு பவர்ஃபுல் ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்குது, வல்லமையுள்ள ஆவி நமக்குள்ள இருக்கார். அப்படிப்பட்டவரை பெற்றுக்கொண்டு ஏன் அநேக நேரங்களில் இன்னும் நாம் அனுபவிக்க வேண்டியதை ஏன் அனுபவிக்காமல் இருக்கிறோம்? ஓகே, ஏன் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆண்டவர். ஓகே, இப்படிப்பட்ட ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டிருந்தும் கூட இன்னும் பவர் ரிலீஸ் ஆக மாட்டாங்குதே. அநேக இடங்களில் தடையாக இருக்குதே, அநேக குறைகள் இன்னும் நம்ம வாழ்க்கையில் இருக்குதே, இப்படிலாம் இருக்குல்ல. இதை நான் புரிஞ்சு கொள்வதற்காக சில காரியங்கள் ஏன் தடையாக இருக்குது,
ஏன் ஆவியானவர் கிரியை வெளிப்பட மாட்டாங்குது, அந்த வல்லமை ஏன் ரிலீஸ் ஆக மாட்டாங்குது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கொஞ்சம் காரியங்களை கவனிப்போம். சரியா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ரெடியாக இருக்கீங்களா? தூங்குறவங்களெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்கள். யாரும் தூங்கலையோ? அல்லேலூயா. சரி, முழிச்சிருக்கவங்க சொல்லுங்கள் அல்லேலூயா. கேட்டு கவனிப்போம். சரி, இப்படிப்பட்ட தேவனை பெற்றுக்கொண்டிருந்தும், சக்தி வாய்ந்தவர், வல்லமை உடையவர், பெரிய காரியங்களை செய்கிறவரை பெற்றுக்கொண்டிருந்தும் இன்றைக்கி அநேக நேரம் நல்லா பாருங்களேன், நல்லா ஜெபம் பண்ணுறவங்க இருக்கீங்க, நல்லா ஆராதிக்கிறவங்க இருக்கீங்க, நல்லா வேதத்தோடு கூட அதிக நேரத்தை செலவிடுகிறவர்கள் இருக்கிறீங்க. இப்படி நிறையா காரியம் நம்ம செய்கிறோம். அப்படி செய்திருந்தும் கூட ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஸ்ட்ரகிளை சந்திச்சுட்டே இருக்கோம். ஏதோ ஒரு விதத்தை தடைகளை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்ம முன்னேறலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் தடையாக நிற்குது பாருங்களேன். அப்போது இவ்வளோ திறன்பட செய்கிற ஆவியானவர் பெற்றிருந்தும் கூட நம்மளால் சில காரியங்களை முன்னேற முடியாமையே இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதை இன்றைக்கி கொஞ்சம் தியானிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு, இந்த ஆவியானவரை அவர் கிரியை செய்வதற்கு, நம் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு செயல்பட முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற ஃபஸ்ட் ரீசன், முதல் காரணம் லேக் ஆஃப் சரண்டர். நம்மை முழுமையாய் விட்டு கொடுக்காமல் போவது நிமித்தம் தேவன் அதிகமாய் செயல்பட முடியாமல் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? பாருங்களேன், தன் ஜனங்களை பார்த்து இயேசுவே சொன்னார், இவர்கள் உதடுகளால் மாத்திரம் என்னை துதிக்கிறார்கள், இருதயமும் எனக்கு தூரமாக இருக்குன்னார். அநேக நேரங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஃபுல் சரண்டருக்கும் ஓகே பாருங்களேன், ஆவியானுடைய கண்ட்ரோலுக்கு கண்காண அளவும் இருக்குது, இடுப்பளவு இருக்குது, நீச்சல் ஆழமும் இருக்குது. இப்போ உங்கள் கண்ட்ரோல் எப்போ ஃப்ரீ ஆகும்? இப்போது கணுக்கால் அளவு நின்னீங்கன்னா, முழங்கால் அளவு நின்னீங்கன்னா, இடுப்பளவு நின்னா உங்கள் கண்ட்ரோலில் தான் நிற்பீங்க, உங்கள் பலத்தில் நின்றுட்டுருப்பீங்க. ஆனால் நீச்சல் ஆழத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா, உங்களை முழுக்கடிக்கிற அளவுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் கண்ட்ரோல் இருக்காது. முழுக்க முழுக்க தண்ணி எங்கே அடிச்சுக்கிட்டு போதோ அதை அடிச்சுட்டு போகிற அந்த இழுப்புக்கு நீங்கள் போக ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ உங்கள் கண்ட்ரோல் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் என்ன செய்வீங்க? நீங்கள் எவ்வளோ தான் நீச்சத்திலிருந்து வித்துவானாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் சோர்ந்து போயிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? தண்ணி உங்களை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடும். அதுபோல தான் இப்போது அநேக நேரங்களில் என் பலன் நான் பார்த்துக்கொள்ள முடியும், நான் பார்த்துருவேன், நான் செஞ்சிருவேன், இப்படியே ஓடிக்கிட்டே இருப்பேன் பாருங்களேன். கர்த்தர் விட்டுடுவார், ஓடு ஓடு ஓடு, எவ்வளோ நேரம் ஓடுவேன் ஓடுன்ட்டு. ஆனால் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுது? முழுவதும் சரண்டர் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலங்கிறது வந்து பாதி எனக்கு பாதி உனக்கு அப்படி இல்லை. முழுவதும் என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் அவருக்குரியது. அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்ல, பழைய ஏற்பாடு சரி புதிய ஏற்பாடு சரி, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு சரீரத்தோடு பலத்தோடும். ஏன் முழு அப்படின்னு சொல்லுது? முழுமை அவருக்குரியது. இப்போ நான் என்று சொல்வதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. இதான் சரண்டர். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். முழுவதும் சரண்டர் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் தேவன் முழுவதும் நம்மை எடுத்து அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சுக்குவார். புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அநேக நேரங்களில் நம்ம முழுவதும் சரண்டர் ஆகாமல் நம்ம ஏதாச்சும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தேவன் செயல்படாதபடிக்கு, ஆவியானவர் தன் வல்லமை வெளிப்படுத்தக்கூடாதபடிக்கு நம் தடையாக நிற்கிறது. நிறைய நேரங்களில் மாம்சத்தில் செயல்படும் போது ஆவியானவர் செயல்பட மாட்டார். நம்ம மாம்ச பலத்தில் நாம் செய்யும்போது உள்ள இருக்கிற ஆவியானவர் கிரியை செய்வதை நாம் தடை பண்ணுவோம். மனது இஷ்டத்துக்கு நம்ம இருந்துட்டு அப்படி செய்யும்போது நிறைய நேரங்கள் ஆவியானவர் தடையாய் நம்மே மாறி போயிடுவோம். அதனால் அப்படி இருக்கவே கூடாது. முழுக்க சரண்டர் அப்படின்னு சொல்லும்போது என் சித்தல்ல உன் சித்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பவுல் சொல்கிறார், நான் சிலுவையில் அறையுண்டேன், இனி வாழ்வது நான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எல்லாம் ஆண்டவரை நீங்கள் ஓகே சிலுவையில் அறையுண்டேன், நான் பாவ மனுஷன் செத்தேன். அதனால தான் ஞானஸ்தானத்தின் போது ஒரு காரியத்தை அப்படியே ரோமல் நமக்கு அப்படி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? நான் ஞானஸ்தானத்தின் போது என்ன செய்கிறேன்? நான் முழுவதும் கிறிஸ்துவுக்குள் மரித்து அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன். ரைட்டா? இப்போது உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்கு நம் ஞானஸ்தானத்தில் முக்கியம் எடுக்கும்போது எந்திருக்கும் போது என்ன செய்யுது? இப்போது புது சிருஷ்டியை நான் பிறக்கிறேன்.
பழைய மனுஷனை என்ன பண்ணிட்டேன்? கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டேன். இப்போது புதிய மனுஷனாய் புதிய சிருஷ்டியாய் என்னை மாற்றிருக்கிறார். அதனால தான் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் எல்லாம் புதிதாயின. அப்படின்னா சரீரம் மாறிடுச்சுன்னு சொல்லுங்க. சரீரம் மாறிடுச்சா? மாறலை. ஆனால் ஒன்று நடந்திருக்குது. என்னது? இதை ஆலயமாக கத்தர் மாற்றி ஆவியானவர் உள்ள வந்து தங்கிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு? ஆவி தான் புது சிருஷ்டி, சரீரம் இன்னும் மாறலை. அடிக்கடி நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 3 உயிர்த்தெழுதல் நடக்க போகுது. ஒன்று ஏற்கனவே உயிர்த்தெழுதல் நடந்திருக்கு. எங்கே? ஆவியில். எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? மறுபடியும் பிறந்த நாம் ஆவியில் ஒரு உயிர்த்தெழுதல் நடந்துருச்சு. இப்போ வசனத்தை கொண்டு, இந்த கண்ணாடியை கொண்டு நம் மனதை ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறோம். ஆக்கிறோமா? இந்த கண்ணாடியை பார்த்து பார்த்து என்ன செய்கிறோம்? வேதம்ங்கிற கண்ணாடியை கொண்டு நம்ம மனதை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி கொண்டே வரணும். அது எப்போ? மோட்சம் போய் சேர மட்டும். நம்ம மைண்டு ரெனியூ பண்ணலை அப்படின்னு சொன்னால் பிசாசு வந்து தன் வேலையே மனதின் மூலமாக தான் வேலை செய்கிறான். நல்லா கவனிங்க. நம்ம மைண்டு தான் பிசாசு பயன்படுத்தப்படுகிற ஸ்தலம். அதனால தான் நம்ம மனசை மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. ஒரு மனதின் அறையை கட்டி, கொரிந்தியர் சொல்லு மனதின் அறையை கட்டணும். ஒரு அறையை போடுறது போல. ஒரு அறையை போட்டுன்னா அதுக்கு மீறி வெளியிருக்கிறது வரவே முடியாது. அது போல தான் ஒரு எரிகோ சுற்றி ஒரு பெரிய மதில் இருந்தது போல நம் மைண்டில் வசனத்தை கொண்டு ஒரு வேலையை அமைக்கணும். அப்படி அமைச்சோன்னு சொன்னால் பிசாசனுடைய கிரியைகள், அவனுடைய எண்ணங்கள், அவருடைய திட்டங்கள் உள்ள வராமல் நம்ம மைண்டை அடிச்சுக்கொள்ள முடியும். அப்போ வசனத்தை கொண்டு நம்ம மனசை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கிக்கிட்டே வரணும். சரியா? 2வது, இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம் என்கின்ற அறிவும் அந்த உணர்வும் இப்போ அடிச்சணும். இந்த சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். புரியுதா? அவர் வரும்போது இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும். ஒரு நாள் அவர் இருக்கிற பிரகாரமே நாம் இருப்போம்னு சொல்லுது. ரைட்டா? இயேசுனுடைய சரீரம் இப்போ அழியாமை தரிச்சுக்கிடுச்சு. அதே போல அவர் இருக்கிற பிரகாரமே நம்ம சரீரமும் மாற்றப்பட்டுடும். அது வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவர் அழைத்த அழைப்பில் பொறுமையோடு கூட விசுவாசத்தை பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஃபுல் சரண்டர். ஆண்டவரே, நீ எங்கே போச்சனாலும் நான் போகிறேன். ஓகே. லோத்து எதை பார்த்து? சோதோமை பார்த்து போனான். எப்படி இருந்துச்சு? ஏதேன்னு தோட்டத்து போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் பாரு. ஏதேன்னு போல் இருக்குதான், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கான் அப்படின்ட்டு அங்கே போனான் பாருங்க. ஆனால் ஆபிரகாமும் கர்த்தரை பார்த்தான். சரியா? சூழ்நிலை இல்லைடா, இங்கே இருக்கிற வயல் நிலையில் என்ன போஷிக்கிறது? என் ஆடு மாடுகளுக்கு தீனியெல்லாம் வந்து வயல் போடுறதில்ல, கர்த்தர் போஷிப்பார். அப்போது நீ எங்கே போனாலும் ஆப்போசிட்டாக போகிறப்பா. உங்களோட நான் வாக்குவாதம் பண்ணேன்னா விரும்பலை. நான் எனக்கு சோர்ஸு கர்த்தர். உனக்கு சோதம் சோர்ஸாக நீ பார்க்குற, நான் கர்த்தரை சோர்ஸாக பார்க்குறேன். இதான் சரண்டர். தேவனுக்கு முழுவதும் அந்த கீழ்ப்படிது. முழுக்க முழுக்க அவரை மாத்திர சார்ந்திருப்போமானால் நிச்சயமாய் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அதனால தான் முழுவதும் இடம் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்களேன். ஆதாம் வந்து கனியை சாப்பிட வேண்டாம்னு தானே சொன்னார். இந்த ஒரு மரத்தின் கனியை சாப்பிடாத, ஒரு மரத்தின் கனியை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிறையா கனியை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருந்தான்னா டவுட் படலாம். இல்லை, ஒன்றைத்தானே சாப்பிட வேண்டாம். ஒரு மரத்தின் கனி. அவன் வந்து அந்த கனியை ஏவாள் தான் ஃபஸ்ட்டு பறித்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதாமுக்கு கொடுத்தான். ஆண்டவர் கையை பிடிச்சாரா? பிடிக்க மாட்டார். அப்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வில்லை கொடுத்து நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். நான் முழுசாகவும் சரண்டர் பண்ணலாம், இல்லை உலகத்துக்கும் ஒத்த வேஷம் தரிக்கலாம், சபைக்கு வரும்போது பரிசுத்தமான மாதிரி இருக்கலாம், வெளியே போயிட்டு வேலைத்தனத்தையும் காட்ட முடியும். ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் நம்முடைய இறுதியும் பொழுது எப்படி இருக்கணும்? கர்த்தர் என்னை பார்த்துட்ருக்கார், அவர் என்னை காண்கின்ற தேவன் சொல்கிற இல்லையா? பாருங்க, மோசே சுற்றி முற்றி பார்த்தான். ஆலோட்டி ஒரு எபிரேயனை அடித்து துன்பப்படுத்திட்டு இருக்கும்போது இவன் பார்த்தான் பாருங்க. சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த ஆலோட்டியை கொன்று புதைச்சிட்டான். யாரும் பார்க்கலன்னு இல்லை,
சுற்றி பார்த்துட்டு ஒருத்தரும் பார்க்கலன்ட்டு அடித்து கொண்டு புதைச்சிட்டு போயிட்டான். ஆனால் காரியம் வெளியே வந்துருச்சு, யாரும் மறைக்கவே முடியல. ரைட்டா? அடுத்த முறை சண்டை வந்தபோது கேட்குறேன், திரும்ப அடிக்க போது அன்னைக்கு அவனை கொன்னது போல் என்ன நீ கொல்ல வரையான்னு சொன்னோன்னே ஐயோ விஷயம் தெரிஞ்சு போச்சான். அதுக்கப்புறம் உயிருக்கு பயந்து ஓடுறான் பாருங்க. மனுஷனுடைய சுற்றி மனுஷன் மட்டும் இவன் பார்த்தான். ஆனால் காரியம் வெளியே வந்துருச்சு விஷயம். ஆனால் யோசிப்பு பாருங்க, 2 பேர் தான். போத்திபாரனுடைய மனைவி இவனை மட்டும்தான் இருக்கான். மற்ற அத்தனை பேர் அவன் துரத்திட்டா, வெளியே துரத்திட்டு இவன் வந்து கை பிடிச்சிட்டா பாருங்க, இழுத்துட்டான், துணியை பிடிச்சி இழுத்துட்டான். ஆனால் யோசேப்பு என்ன பார்த்தான், இங்கே உலக பிரகாரமான மனுஷனுடைய கண்களை என்னால் மூடி மறைக்க முடியும், ஆனால் மேலிருந்து ஒருத்தர் பார்க்குறாரு பாருங்க, அவரை மறைக்க எவராலும் முடியவே, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட பாவம் நான் பார்த்தது இல்லையேன்னு சொல்லிட்டு தன் அங்கேயே கழட்டி விட்டுட்டு ஓடலாம் பாருங்க. இதுதாங்க, அதனால தான் அவனை பரிசுத்தமான அப்படி மெச்சிக்கிறோம், பேசுகிறோம். இதுதான் நம்ம இங்கே பார்த்து ஓடக்கூடாது, அங்கே அவரை பார்த்து. அவர் எங்கே போனாலும் ரைட், தாவீது சொல்கிறது போல், நான் பாதாளத்துக்கு போய் படுக்கை போட்டால் நீர் அங்கே வருகிறீர் ஆண்டவரே, இந்த கடையாந்தரத்துக்கு எங்கே போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் மேலே ஏறினாலும் நீர் எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறவர் தான். அதனால தான் மறைவான சிருஷ்டி என்று ஒன்றுமே கிடையாது. அப்போ முழுவதும் சரண்டர் ஆகணும். தேவாவியானவர் அந்த வல்லமை சிருஷ்டிக்கும் பவர் அவர் நமக்குள்ள ரிலீஸ் பண்ணி ஒரு காரியத்தை பிறப்பிக்கப்பட வேண்டுமானால் ஃபஸ்ட்டு முழுவதும் ஃபுல் சரண்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அநேக நேரங்களில் குறைவான விதத்தில் மட்டும் அப்படியே பாதி மட்டும் விட்டு கொடுத்துட்டு என்ன செய்யுது, சுயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிற. அப்படி இருக்கவே கூடாது. சொல்லுங்கள், ஃபஸ்ட் என்னது? ஃபுல் சரண்டர். சரியா? லேக் ஆஃப் சரண்டர் இருக்கவே கூடவே கூடாது. ஆதாம கையை பிடிக்காதவர் சுய சித்தத்தை பயன்படுத்தினு தான் சொன்னார். இப்போது உங்கள் ஃபுல்லாக நீங்கள் சரண்டர் பண்ணதும் இல்லை பாதி விட்டு கொடுக்குறது நம்ம கையில் இருக்குது. சித்தத்தை யூஸ் பண்ணி தான் செய்யணும். ஓகேவா? சரி, 2வது, இக்னோரிங் ஆஃப் யுவர் ஸ்பிரிட் ஐடென்டிட்டி. நல்லா கவனிங்க. ஆவியில் நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள், உங்கள் அடையாளம் என்ன என்பதை அறியாத பட்சத்தில் ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? உங்கள் அடையாளத்தையே தேவன் மாற்றிருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க மாற்றிருக்காரா? நீங்கள் ஆதாமுடைய பிள்ளையா கிறிஸ்துவின் பிள்ளையா? ஆதாம் வித்தா இல்லை இயேசுவின் வித்தா? மாற்றிருக்கார் இல்லை அடையாளத்தை? அப்போது நல்லா கவனிங்களேன், உங்களுடைய அடையாளத்தை இக்னோர் பண்ணும்போது, அதை அசட்டையாக பண்ணும்போது, அறியாமல் போகும்போது, இக்னோர்னா என்னது, அதை குறித்து ஒரு மேன்மையாக நினைக்காம போகும்போது உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கொண்டு போகவே முடியாது. புரியுதா இல்லையா? உங்கள் அடையாளத்தை ஸ்பிரிட்டில் மாற்றிருக்கார். புது சிருஷ்டி என்பது உள்ள. ரைட்டா? எபேசியர் 2:7 அந்த வசனத்தை வாசிங்க. எல்லாம் தெரிஞ்ச வசனம் தானே உங்களுக்கு, அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வசனம். அவரோடு கூட நாம் என்ன பண்ணணும்? இயேசுக்குள், அவருக்குள்ள கிறிஸ்து இயேசுக்கு அவரோடு கூட நம்மை எழுப்பி, அப்போ அதுக்கு முன்னாடி எழுப்பினா செத்தோம், அவரோடு கூட அடிக்க பண்ணி, அவரோடு கூட மறிக்க பண்ணி, அவரோடு கூட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு, அப்படியே தீமோத்தேயுல அப்படியே இருக்கு பாருங்களேன், அவரோடு கூட பாடுபட்டோம், அவரோடு கூட மறித்தோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட உயிர்த்தெழவும் பட்டோம். இல்லை? இப்போ அதனால கிறிஸ்து இயேசுவை கூட அவரோடு கூட எழுப்பி, சொல்லுங்க, எங்கே? உன்னதங்களில். உன்னதங்களில் அவரோடு கூட பிதாவின் வலது பார்சத்தில் நம்ம உட்காரவும் செய்தார். உங்கள் சீட்டு இப்போ எங்கே இருக்கு? பிதாவின் வலது பார்சத்தில் இயேசுவோடு கூட. இயேசு இப்போ நல்லா கவனிங்க, இயேசு இப்போ யார்? ஜெயிச்சவராக உட்காந்துருக்கிறாரா இல்லை பாடுபடுறவராக உட்காந்துருக்கிறாரா? ஜெயிச்சவராக உட்காந்துருக்காரு. எபிரேயர் சொல்லும்போது, எபிரேயரில் இப்போ அங்கே சொல்லும்போது, ஆசாரியன் நாள்தோறும் பலியிடுறவனாய், டெய்லியும் பலி கொடுக்கிறவனாய் கிருபாசனத்தின் நிற்பான். எபிரேயர் வாசிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கல? ஏதோ வசனம், நாள்தோறும் பலியிடுவான். ஓகே, நாள்தோறும் பலியிடுகிறவனாய் தேவ சமூகத்தில் நிற்பான். ஏன் நிற்கிறான்?
வேலை முடியலை. ரட்சிப்பின் மீட்பின் திட்டம் இன்னும் முழுமையாய் நிறைவேற்றப்படாததுனால அவன் நின்றுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இங்கே இயேசு என்ன பண்ணாரா? மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பரிசத்தில் போய் உட்கார்ந்தார். ஏன் உட்கார்ந்துட்டாரு? வேலை முடிச்சாச்சு. தாய்மார்கள் எல்லாம் கிச்சனில் பரபரப்பாக இருப்பீங்க. ஏன் முடியல? வேலை முடியாதனால அங்கே என்ன செஞ்சுட்ருக்கோம்? நின்றுட்டு ஓடிட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம். அதே சமைச்செல்லாம் முடிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்படான உட்காந்துருவீங்க. இன்னும் அடுத்த வேலை என்ன வேலை? வேலை செஞ்செல்லாம் முடிச்சாச்சு, அடுத்து சாப்பிட்ற வேலை தான். எல்லாம் உட்காந்தா சாப்பிட்லாம். ஏன் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்போது சமையல் ரெடி பண்ணுற மட்டும் பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்போ உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். அடுத்து என்ன? சாப்பிட வேண்டிய வேலை தான். அதே போல் தான் கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து பிதாவின் வலதுவசத்தில் அவரோடு கூட நம்மை எழுப்பி உட்கார வச்சுருக்கார். அப்போது நீங்கள் உட்கார்ந்து இப்போ என்ன செய்யணும்? வேலை செய்யணும். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சுல்ல, எதுக்காங்க ஆள் மாறி மாறி போட்டிடுறான், பணத்தை செலவிடுறான், என்னென்ன பண்ணணும் அத்தனை வேலை செய்கிறான். ஏன்? எதுக்கு சொல்லுங்க? அந்த சீட்டுக்கு தான். சிஎம்மா உட்காரணும் அந்த சீட்டில். அந்த சீட்டில் உட்காந்தா என்ன செய்யலாம்? என்ன வேணும் செய்யலாம். ஃபுல் அத்தாரிட்டி. சரியா? அவர் விரும்பினதை எதை வேணா செய்ய முடியும். அந்த சீட்டுக்கு தாங்க இவ்வளோ போட்டி. கர்த்தர் சொல்கிறாரு, அந்த சீட்டை நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்றாரு. சிங்காசனத்தில் என்னோடு கூட வலது பார்சத்தில், லெஃப்டில் ரைட்டில், வலது பார்சத்தில் ஆளுகை செய்கிற பக்கம், ஆசீர்வதிக்கப்பட்ட பக்கத்தில் என்னோடு கூட உன்னை உட்கார வச்சுருக்கேன்றார். இதுதான் உங்களோட அடையாளம். இந்த அடையாளத்தை மறந்துடாதீங்க. அவரோடு கூட உட்கார வச்சுரு. எதுக்கு? ஆளுகை செய்வதற்காய். நான் சொல்கிறேன், இப்போது எத்தனை பேர் பிசாசு ஓட்டிருக்கீங்க நீங்கள்? ஹலோ, ஜெபம் பண்ணி தலைவலியாவது சரியாக இருக்கா? நீங்கள் ஜெபம் பண்ணி நடந்திருக்கா இல்லையா? முழிக்கிற மொழி பார்த்தா ஒன்றும் நடக்கலையா? நம்ம சபையில் எத்தனை பிசாசு ஓட்டியிருக்கோம் இல்லையா? எத்தனை அற்புதங்கள் நடந்திருக்கு. நானா செஞ்சேன்? நான் செய்யலை, இயேசுவின் நாமம் செய்தது. அந்த நாமத்தை நாம் யூஸ் பண்ணிட்டு போது ஒன்றும் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் பயன்படுத்தினேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. மந்திரவாதி சொன்னான்ல, பவுல் நிறைய பிசாசு ஓட்டுனார். அப்போஸ்தலர்கள் வாசிக்கிறல்ல. இப்போ ஒரு மந்திரவாதி என்ன சொல்கிறான்? பவுல் பிரசங்கம் பண்ணுகிற இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே போன்னு சொன்னான் பாருங்க. அந்த பிசாசு என்ன சொல்லுச்சு? டேய், பவுலும் தெரியும், அவன் பயன்படுத்துகிற நாமமும் தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். பிசாசுக்கு நல்லா தெரியுது நீ யாருன்னு தெரியும் சொல்லி இருக்கிற சட்டையை உறிஞ்சிக்கிட்டு துரத்தணும். நடந்துச்சா இல்லையா? பிசாசுக்கு தெரியும். அதனால தான் இந்த நாமத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், உங்கள் ஐடென்டிட்டி, உங்கள் அடையாளம், உங்கள் ஆவிக்குரிய விதத்தில் எப்படி இருக்கேன்